தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறைவார்த்தைகள் 1-10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவரிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருட்டும் கொள்ளையரே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அளிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, அருமையான இந்த காலை பொழுதுக்காக நன்றி கூறுவோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்பதற்கிணங்க தாயாம் திரு அவை இந்த மே மாதத்துடைய இந்த 12ஆம் நாளாகிய இன்று தூய பங்கிராஸ் மறை சாட்சியை இன்றைய நினைவு கூறுகின்றது. இவர் துருக்கிய நாட்டைச் சேர்ந்தவர். சிறு வயதிலேயே 14 வயதிலேயே இவர் மறை சாட்சியாக தன் உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார். இவர் தன்னுடைய மாமாவோடு தன்னுடைய வாழ்விலே ரோமை நகருக்கு செல்லுகின்றார். அங்கு ரோமை நகரிலே செல்லுகின்ற பொழுது பல்வேறு இந்த உயிர்த்த கிறிஸ்துடைய ஆற்றலால் பல்வேறு நபர்கள் இந்த 3ஆம் நூற்றாண்டிலே பல்வேறு வேத கலாபனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். திருச்சபையுடைய விசுவாசத்திலே வளர்க்கப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே தான் இந்த பங்கிராஸ் ரோமை நகரில் சென்று அங்கு நம்முடைய கிறிஸ்தவத்தை அவர் அறிந்து கொள்கின்றார். இயேசுவை பற்றி தெரிந்து கொள்கின்றார். ஆகவே அங்கு அவர் திருமுழுக்கு அருட்சாதனத்தை பெற்று ஒரு மறைப்பலியாளராக தன் வாழ்நாளிலே கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்றார். இதை பார்த்த பொழுது அங்கு இருக்கிற அந்த டைக்லேஷியன் மன்னனுக்கு பிடிக்கவில்லை. மாறாக இவர்கள் கிறிஸ்துவை மறையை பின்பற்றுகிறார்களே, ஆகிய எப்படி இவர்களை கொல்ல வேண்டும் என்று அவன் திட்டமிடுகின்றான். அந்த சூழ்நிலை தான் 14 வயது சிறுவன் இவர் பங்கிராசும் அவருடைய மாமாவும் கொல்லப்படுகின்றார்கள். வேத சாட்சியுடைய இரத்தம் திருச்சபையின் வித்து என்று தெர்த்துல்லியன் அருமையாக குறிப்பிடுவார். ஆக மறை சாட்சிகள் 3ஆம் நூற்றாண்டிலே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்கள். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வை காத்து கொள்கிறார்களோ அவர்கள் இழந்து விடுவார்கள். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்காக இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பது போல இவருடைய இந்த வாழ்வு சிறு வயதிலேயே ஒரு தூய வாழ்வாக தன்னையே கடவுளுக்கு வழியாக ஒப்புக் கொடுத்திருக்கின்றார். தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். பயப்படவில்லை, அஞ்சவில்லை. மாறாக இயேசுடைய இந்த ஒரு மறை பணியாளராக தன் வாழ்நாளை வாழ்ந்திருக்கிறார் தூய பங்கிராஸ். அவருடைய இந்த நாளிலே ஆண்டவர் அருமையான ஒரு நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லுகின்றார். இதோ நான் இந்த உலகத்துக்கு எதற்கு வந்தேன் என்றால் வாழ்வு கொடுப்பதற்காக, அதுவும் நிறை வாழ்வை கொடுப்பதற்காகவே வந்தேன் என்று சொல்லுகின்றார். இதோ இதையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போ திருடர் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு திருவை பார்க்கிற பொழுது திருச்சபையில் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நம்பிக்கையாளர்களை திருடி செல்லும் பிற சபையினர் இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு பிற சபையை இன்றைக்கு நோக்கி செல்லுகின்றார்கள். இன்றைக்கு 26ஆம் நூற்றாண்டிலே நிறைய கத்தோலிக்கர்கள் பங்களில் சென்று பார்க்கிற பொழுது எப்படி குறைந்தது 10-20 குடும்பமாவது நாங்கள் பிற சபைக்கு செல்லுகின்றோம், எங்களுக்கு வெறுப்பு, எங்களுக்கு பிடிக்கவில்லை, ஏனென்று தெரியவில்லை என்று எனக்கு நிறைய மக்கள் கத்தோலிக்க சபையிலிருந்து நிறைய பேர் பிரிந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார், நானே உங்களுக்கு வாயில் என்று சொல்லுகின்றார். உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆட்டுக்குட்டியை நமக்கு ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகின்றார். என் ஆடுகள் என்னை அறிகின்றன, நாமும் அவற்றை அறிவேன் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு இயேசு ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு தன்னையே பலியாக இயேசு கொடுக்கின்றார்.
ஆக ஆயன் ஆடுகள் இந்த ஓமையைத்தான் நாம் இந்த நாட்களில் சிந்திக்கின்றோம். இயேசுவே ஆயனாக வருகிறார், ஒளியாக வருகிறார், உயிராக வருகிறார், வாழ்வாக வருகின்றார். ஆகவே நாம் அனைவருமே அவருடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு இறைப்பற்றிலிருந்து உலகப்பற்றிற்கு நம்மை திருட வரும் ஊடகங்கள். இன்றைக்கு நிறைய பேர் ஊடகத்திலே இன்றைக்கு அடிமையாக்கப்படுகின்றார்கள். நிறைய பேர் தங்களுடைய வாழ்வை தொலைக்கின்றார்கள், ஆன்மீக வாழ்வை தொலைக்கின்றார்கள், உலகப்போக்கிலான வாழ்விலே மூழ்கடிக்கப்படுகிறார்கள், பாவத்துக்கு ஆளாகின்றார்கள். சிந்திப்போம். அதே வழி உலகை அனைத்தும் என்ன மாயை விதைத்து நம்மை மயக்கும் உலக இன்பத்திலே இன்றைக்கு கிடக்கின்ற அநேக பேர் மாயமான இந்த உலகத்திலே இன்றைக்கு சிக்கி தவிப்பவர்கள். இயேசுவை குரலை கேட்போம். இன்றைக்கு எத்தனையோ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கையிலேயே இன்றைக்கு அலைபேசி வைத்துக்கொண்டு பல நிகழ்ச்சிகளை இந்த உலகம் முழுவதும் நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவை பற்றி இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள, இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே நம் ஆண்டவர் என்று தூய பங்கராஸ் சிறு வயதிலேயே ஆண்டவரை பற்றி அறிந்து ஆண்டவருக்கு சாட்சியாக தன் உயிரை அர்ப்பணித்தது போல இன்றைக்கு திரு அவையிலே இயேசுவை பற்றி அறிய, இயேசு அனுபவிக்க, இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே வாழ ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார். ஆக இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். மே மாதத்து இந்த 12ஆம் நாளிலே நாங்கள் ஒன்று கூடி வந்த இடத்துல இதை நீரே எங்களுக்கு வாயிலாக, நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக, நீரே எங்களுக்கு ஆயனாக இருக்கின்றேன். இதை நீரே எங்களுக்கு முன் செல்பவராக இருக்கிறேன். எவ்வாறு அந்த ஆடுகளை அந்த யூத சமூகத்திலே ஆடுகளை எவ்வாறு ஓட்டிச் செல்வதற்கு ஆயன் முன்னே செல்வாரோ, அதுபோல் இயேசுவே நீரே எங்களுக்கு முன்பாக நீரே கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படிந்து, இறைவா இதோ உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற நான் வந்துவிட்டேன் என்று சொல்லி கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி எங்களுக்காக காயப்பட்டு எங்களுக்காக மரித்து நீர் உயிர் திறந்திருக்கிறீர். அப்பா இயேசுவே, இதோ நாங்கள் என்னாலும் உம்மை பின்பற்றக்கூடியவர்களாக, உம்மை அறிபவர்களாக, என்றும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி பயணிப்பவர்களாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே, அது குறிப்பாக அந்த மே மாதத்திலே ஜெபமாலை ஜெபிக்க, தியானிக்க, இறைவார்த்தையை வாசிக்க நாங்கள் பொறுப்புள்ள பிள்ளைகளாக கவனத்தோடு இருக்க, சிறு வயதிலேயே உம்முடைய இறை அருளை பறைசாற்ற தேவையான அருளுதவியும் பொருளுதவியும் தந்து குடும்பத்தை வழிநடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.